Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. உக்ரைன் மீது அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்வாரா புட்டின்? இன்றைய நாட்களில் பலரது மனங்களிலும் எழுகின்ற முக்கியமான கேள்வி இதுவாகத்தான் இருந்து வருகின்றது. ரஷ்யாவின் 4 விமானப்படை தளங்கள் மீது உக்ரைன் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலையும் அந்த தாக்குதல் நடவடிக்கையினால் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட சேதங்களையும் உலகின் பல்வேறு ஆய்வாளர்களும் டீகோட் செய்து கொண்டிருக்க, ரஷ்ய இலக்குகள் மீதான உக்ரைனின் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்க, ரஷ்யாவின் பதிலடி எப்படி இருக்கக்கூடும் என்கின்ற எதிர்வு கூறல்கள், கணிப்புகள் பல்வேறு ஆய்வாளர்களினாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த பதற்றம் மேலும் அதிகரித்து வருகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ளுமா என்கின்ற கேள்விக்கும், ஒருவேளை உக்ரைன் மீது ரஷ்யா அணுவாயுத தாக்குதலை மேற்கொண்டால் நேட்டோவின் பதிலடி எவ்வாறு இருக்கும் என்ற கேள்விக்கும் பிரித்தானியாவின் பிரபல ராணுவ ஆய்வாளரான புரொஃபசர் மைக்கேல் கிளார்க் வழங்கிய பதிலைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். புரொஃபசர் மைக்கேல் கிளார்க் பிரித்தானியாவின் சென்டர் ஃபார் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் மற்றும் இன்டர்நேஷனல் பாலிசி இன்ஸ்டிடியூட் போன்ற மிகவும் பிரபலியமான நிறுவனங்களின் ஸ்தாபக பணிப்பாளர் என்பதுடன் பிரித்தானிய அரசின் படைத்துறை விவகாரங்கள் தொடர்பான ஆலோசகராகவும் நீண்டகாலம் பணியாற்றியவர். சர்வதேச ஊடகம் ஒன்றின் ராணுவ ஆய்வாளராக தற்பொழுது கடமையாற்றி வருகின்ற புரொஃபசர் மைக்கேல் கிளார்க், உக்ரைன் மீது அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்வதற்கு இன்றைய நிலையில் ரஷ்யாவினால் முடியும் என்றும், அதேவேளை ரஷ்யா அதனை செய்ய மாட்டாது என்றுதான் உறுதியாக நம்புவதாகவும் தெரிவிக்கின்றார். ஆயுதங்களை கரங்களில் எடுப்போம் என்று ரஷ்யா பல தடவைகள் மிரட்டியிருக்கின்றதே தவிர, ஒரு அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்வதற்கான செயல்முறை ஏற்பாட்டை அது இதுவரை செய்யவே இல்லை. ரஷ்யா நினைத்தால் தனது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு உக்ரைனின் முக்கியமான நகரங்கள் மீதோ அல்லது உக்ரைன் படைத்துறையின் சில பிரிகேடுகள் மீதோ பாரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முடியும். அப்படி செய்வதற்கு புட்டின் நினைத்தால் யாராலுமே அதனை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் தாக்குதலை மேற்கொள்வதன் மூலம் உலகில் அணுகுண்டு தாக்குதலுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகின்ற இறுக்கமான கட்டுப்பாட்டினை தகர்க்கும் ஒருவராக புட்டின் தன்னை அடையாளப்படுத்த விரும்புவாரா என்பதுதான் தெரியவில்லை. ஒருவேளை டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா பாவித்தால் உலகின் மிக மோசமான முன்னுதாரணமான ஒரு தலைவராக புட்டின் வரலாற்றில் பதியப்பட்டு விடுவார். எப்பொழுதுமே தன்னை ஒரு ஹீரோவாக காண்பிக்க விரும்புகின்ற புட்டின் ஒரு வில்லனாக தனது பெயர் வரலாற்றில் இடம் பிடிப்பதற்கு ஒருபோதும் விரும்ப மாட்டார். அணுகுண்டு என்பது எப்பொழுதுமே ஒரு இறுதி நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆயுதம். ஒரு நாட்டினால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது, தனது நாடு பறிபோகப் போகின்றது, அழிக்கப்பட போகின்றது என்கின்ற நிலையில் பாவிப்பதற்கான ஒரு இறுதி ஆயுதம்தான் அணுகுண்டு. ஆனால் ரஷ்யா அப்படியான ஒரு நிலையை களத்தில் சந்திக்கவே இல்லை. இப்பொழுதும் ரஷ்யாவின் கரங்கள் தான் களத்தில் ஓங்கிய நிலையில் இருக்கின்றன. எனவே அணுகுண்டு என்கின்ற ஒரு தெரிவை நோக்கி புட்டின் செல்ல மாட்டார் என்றே நான் உறுதியாக நம்புகின்றேன். அது மாத்திரமல்ல, உக்ரைன் மீது ரஷ்யா அணுகுண்டு தாக்குதலை மேற்கொண்டால் சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் ஆதரவையும் புட்டின் இழக்க வேண்டி ஏற்படும். எனவே அணுகுண்டு தாக்குதல் எனும் தெரிவை நோக்கி புட்டின் செல்லுவார் என்று நான் நம்பவில்லை என்று தெரிவிக்கின்றார் புரொஃபசர் மைக்கேல் கிளார்க். இந்த விடயத்தில் எழுப்பப்பட்டு வருகின்ற இரண்டாவது கேள்வி, ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் மீது அணுகுண்டு தாக்குதலை மேற்கொண்டால் மேற்குலகம் என்ன செய்யும்? நேட்டோவின் பதில் நடவடிக்கை எவ்வாறு அமையும்? இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கிய புரொஃபசர் மைக்கேல் கிளார்க்
பைடனின் நிர்வாக காலத்தில் அமெரிக்க உளவு அமைப்பான CIA-யின் பணிப்பாளராக கடமையாற்றிய ஜெனரல் டேவிட் பெட்ரியஸ் கூறிய ஒரு கருத்தினை ஞாபகப்படுத்தியிருந்தார். ஜெனரல் டேவிட் பெட்ரியஸ் ஆப்கான் யுத்தத்தின் போது அமெரிக்க படைகளை வழிநடாத்திய தளபதி என்பதுடன் அமெரிக்காவின் நட்சத்திர அந்தஸ்துள்ள ராணுவ தளபதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா அணுவாயுத தாக்குதலை மேற்கொண்டால் நேட்டோ எப்படி பதில் கொடுக்கும் என்கின்ற கேள்விக்கு நேட்டோ படைகள் ஒருபோதும் அணுவாயுதத்தின் மூலம் ரஷ்யா மீது பதில் தாக்குதலை நடத்தாது. முக்கியமாக அமெரிக்கா ரஷ்யா அணுவாயுதம் கொண்டு உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா பதிலுக்கு அணுவாயுதம் இல்லாத சக்தி வாய்ந்த மரபு ரீதியிலான கன்வென்ஷனல் ஆயுதங்களை பாவித்து ரஷ்யாவை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கும். ரஷ்யாவின் கருங்கடல் கப்பற்படை பிரிவையே முற்றாக தாக்கி அழித்துவிடும். ரஷ்யாவுக்கு வெளியே ரஷ்யாவின் அத்தனை தளங்களையும் மேற்குலக படைகள் தாக்கி அளிக்கும். ரஷ்யாவின் விமானப்படை தளங்களையும் கடுமையாக தாக்கும். இத்தனையையும் அணுவாயுதங்கள் இல்லாத கன்வென்ஷனல் வெப்பன்ஸை பாவித்து அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகம் செய்யும் என்று ஜெனரல் டேவிட் பெட்ரியஸ் தெரிவித்திருந்தார். ஒரு தடவை 2 தடவைகள் அல்ல, பல தடவைகள் இந்த விடயத்தை சர்வதேச பாதுகாப்பு மாநாடுகளில் அவர் திரும்ப திரும்ப தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி என்னவென்றால், தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்தில் இது சாத்தியமா என்பதுதான். தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால் அவர் ரஷ்யாவுடன், குறிப்பாக புட்டினுடன் நெருக்கமான ஒரு போக்கினை கடைபிடிப்பதற்கு விரும்புகின்றார். ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய நேட்டோவை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கே அவர் முக்கியத்துவம் வழங்கி வருகின்றாரே தவிர புட்டினுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டினை எடுப்பதற்கு ட்ரம்ப் ஒருபோதும் முன்வர மாட்டார். ஒருவேளை பலரும் அச்சப்படுவது போல உக்ரைன் மீது ரஷ்யா அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ளும் ஒரு நிலை உருவாக்கினால் நிச்சயமாக ஜெனரல் டேவிட் பெட்ரியஸ் கூறிய மேற்குலகின் பதில் தாக்குதல் இன்றைய நிலையில் சாத்தியம் இல்லை என்றே புரொஃபசர் மைக்கேல் கிளார்க் தெரிவிக்கின்றார். ரஷ்யாவின் குணாதிசயமே பழி வாங்குவதுதான். தன் மீது தாக்குதல் மேற்கொண்ட எவரையுமே இலகுவில் மன்னிக்காது வன்மம் தீர்த்து வருகின்ற ஒரு நாடுதான் ரஷ்யா. அணுகுண்டு கொண்டு உக்ரைனுக்கு ரஷ்யா பதில் தாக்குதல் வழங்காது விட்டாலும் உக்ரைனுக்கு கடும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரஷ்யாவின் புதிய ஆயுத கண்டுபிடிப்புகள் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்று கூறுகின்றார் புரொஃபசர் மைக்கேல் கிளார்க். உதாரணத்திற்கு அண்மை காலங்களில் போர் முன்னரங்குகளில் உக்ரைனின் பதுங்கு குழிகளுக்குள் உலகில் தடை செய்யப்பட்ட நச்சுவாயுவை செலுத்தி உக்ரைன் படைகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய ஆயுதத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது ரஷ்யா. அதேபோன்று கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ், இஸ்கண்டர் மிசைல்ஸ், 47 M2 கின்சால் மிசைல்ஸ், 3 M22 ஜிக்ரோன் மிசைல்ஸ், S-8000 பென்ரோ மிசைல்ஸ் உட்பட ஏராளமான புதிய ஆயுதங்களை உக்ரைனில் ரஷ்ய படைகள் பரிசித்து பார்த்து வருகின்றன. அதேபோன்று யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஏவுகணை என்று கூறப்படுகின்ற ஊஷிங் மிசைல் என்கின்ற ஒரு புதிய பிரமாண்ட அழிவின் ஆயுதத்தையும் ஒரே ஒரு தடவை உக்ரைனில் பரிசித்து பார்த்திருந்தது ரஷ்யா. இதுபோன்ற அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ரஷ்யாவின் புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற உயிரியல் ஆயுதங்களை உக்ரைன் மீது தனது பதில் பழிவாங்கும் தாக்குதலுக்கு ரஷ்யா பாவிப்பதற்கு அதிக சாத்தியம் இருப்பதாகவும் புரொஃபசர் மைக்கேல் கிளார்க் தெரிவிக்கின்றார். தடை செய்யப்பட்ட பல ஆயுதங்களை உக்ரைன் களமுனைகளில் ஏற்கனவே பாவித்து வருகின்ற ரஷ்யா ரசாயன ஆயுதங்கள், உயிரியல் ஆயுதங்களை பாவித்து தமது பழிவாங்கலை மேற்கொண்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் அவர் தெரிவிக்கின்றார். இவை அனைத்தும் ஒருபுறம் இருக்க, ரஷ்ய தளங்கள் மீது உக்ரைன் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்ய அதிபர் புட்டினை வெகுவாக பாதித்திருந்ததாக கூறுகின்றார் புரொஃபசர் மைக்கேல் கிளார்க். தனிப்பட்ட ரீதியில் புட்டினின் கம்பீரத்திற்கு மிகப்பெரிய இழுக்கினை அந்த தாக்குதல்கள் ஏற்படுத்தியிருந்ததாகவும் அவர் கூறுகின்றார்.
ரஷ்ய தளங்கள் மீதான தாக்குதல் நடைபெற்று 48 மணி நேரமாக புட்டின் வெளியே வரவில்லை என்பதை சுட்டிக் காண்பிக்கும் புரொஃபசர் மைக்கேல் கிளார்க், புட்டினால் அந்த இழப்பினையும் அதனால் ஏற்பட்ட களங்கத்தையும் எதிர்கொள்ள முடிந்திருக்கவில்லை என்றும் சுட்டிக் காண்பித்தார். உக்ரைன் யுத்தம் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வங்க குரூப்பின் தலைவர் எவ்கெனி பிரிகோஜின் மாஸ்கோ நகரை நோக்கி தனது படை வீரர்களுடன் புரட்சி செய்ய விரைந்த சந்தர்ப்பத்திலும் புட்டின் வெளியே வராமல் சில நாட்களை கடத்தியிருந்தார். ஆனால் இறுதியில் எவ்கெனி பிரிகோஜினை வானில் வைத்து சிதறடித்து கருவறுத்து பழிதீர்த்தார் புட்டின். இதுதான் புட்டின் என்று கூறுகின்றார் புரொஃபசர் மைக்கேல் கிளார்க். Powerco 5G. Best design, best AI. Think Techno. Think Purvika.